ஏடா தம்பி ஸ்கூல்ல எல்லாம் போறது இல்லையா நீங்க? வந்தாரு பேர்ரா நம்மளுக்கே அட்ரஸ் பண்ண சார். வேலையை பார்த்துன்னு போ சார். ஏய் படிச்சா ஒரு 4 எழுத்து கத்தினா வேலை வெட்டிக்கு போலாம்லடா தம்பி. ஏதாவது படிச்சாதானடா இப்ப இந்த காலத்துல வேலை. ஏடா சின்ன தம்பி நீ போக வேண்டியதுதான்டா. அந்த கோவம் வராதே நீங்க ஆயிந்து போயிடலாம். கோவம் வந்துச்சா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நீங்கள இன்னைக்கு வர இப்போ வரப்போகுது வயல் ஸ்டோக்குன்ட்டு ஒன்று. நீங்கள் போயிடுங்க. உங்களுக்கு எதனா ஆயிடுச்சு உங்க வீட்டில் ஓரமா உட்காந்து வேற யாருன்னா அட்ரஸ் பண்ண விடு. இல்லைப்பா தம்பி ஸ்கூல் போனேன்னா நாளைக்கு 4 எழுத்து கத்தினாக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா நிறைய ஜனங்க. நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே கேட்கல. வந்துட்டாரு அட்ரஸ் பண்ணடா நம்மளுக்கு. ஸ்கூலில் பாட்டில் பொறுக்கிட்டு காசை போட்டு காசு வந்துச்சால பிரியாணி சாப்பிட்டோம். நம்மளாம் மோந்து போறியா சார்? அதெல்லாம் வேணாடா தம்பி சொல்றேன். ஒரே அவருக்கு 2 கை போடலாம். எவ்வளோ வச்சுருக்காரு சார் மூஞ்சியா? என்னடா அது மூஞ்சியாண்ணா? காசு மேல விளாடுறீங்களாடா? ஏய் ஏண்டா டேய் வரியா சார்? எவ்வளோ சார் வச்சுருக்கீங்க சார்? ஆளுக்கு ஒரு கை போட்டு பாருங்களா. நம்ம கிட்ட எல்லாம் பணம்லாம் இல்லப்பா. நான் வேணா ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்டா தம்பி. அதான் தேவையில்ல சார். உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க சார். எங்க வேலையை எனக்கு தெரியும். என்ன தம்பி கோவப்படுற படிப்புக்காக? சார் நீ வேலை சார். நீங்க உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க தம்பி. வேலையை எனக்கு தெரியும் சார். நீயாவது வரியாடா? படிக்கிறியா? நான் வர மாட்டேன். பாட்டில் பொறிட்டு இரும்பெல்லாம் கட்டில போட்டு பாட்டில் எல்லாம் கட்டில போட்டு வேலை என்ன தெரியுமா சார்? பிரியாணி துண்டு நாங்க உட்காந்து சீட்டு கட்டு விளாண்டுக்கிறோம். சீட்டு கட்டு எங்க வேலை என்ன தெரியுமா சார்? பாட்டில் பொறுக்கிறது பிரியாணி சாப்பிட்டு விளையாடுறது தான். படிப்பு வேணாம் உங்களுக்கு. ஸ்கூல்ல தருவாங்களா இந்த பிரியாணி? இதெல்லாம் ஸ்கூல்ல தருவாங்களா சார்? சாப்பாடு போடுறாங்கடா தம்பி. சார் அதெல்லாம் வேஸ்ட் சார். இப்பதான் சார் பிரியாணி சாப்பிட்ட மோந்து பாரு சார் தெரியும். சரிடா சரி. பிரியாணில போடுவாங்களா? சரிடா வரேன்டா தம்பி. போங்க சார். ஏய் ஏய் என்னடா என்ன பண்றீங்க? சார் நாங்க பாட்டில போடுறோம் சார். இங்க வா அப்படியே வா. கையில் என்ன இருக்குது? வாடா கிட்ட வாடா. அப்படியே 3 பேர் வாங்க. 3 பேர் வாங்க. ஏய் 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 என்னடா அது? ஏய் என்ன பாட்டு போறீங்க? ஏய் வேற என்னடா வச்சிருக்கீங்க? அது என்னடா அது? ஏன் கட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? என்ன ஒயர்ல சீவா? அப்படியே வாங்க அப்படியே வாங்க. ஏந்திருங்க எல்லாத்தையும் கையில் எடு. இல்ல அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க. ஜீப் எடுத்து வாங்க ஜீப் எடுத்து வாங்க. சார் வணக்கம். வாங்க 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 சார். ஆமாம் சார் கேள்விப்பட்டேன். பசங்க அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பசங்க இவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது சார். பாவம் இவங்க மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குற்றம் பண்ணுறது யாரோ, ஆனால் யார் பாரு இந்த 3 பசங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி நம்ம சும்மா அப்படியே ரவுண்ட்ஸ் போவோம்னு சொல்லி போகும்போது இந்த 3 பசங்களும் அந்த சொன்ன ஸ்பாட்லேயே இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பையன் கத்தி வச்சுருக்கான். ஏண்டானாக்கா நான் உயிர் சீவிரன்னா அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் சிறு பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம வந்து இவங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அதனால் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பலான்னு சொன்னாலும் அங்கேயும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபார்மாலிட்டியெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சார் சொல்லணும். சரி இப்போ நான் வேணா என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுடைய பாதுகாப்பில் வேணால் நான் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் ஒரு சமூக சேவையாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை மாதிரி எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி சமூக ஆர்வலராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் சங்கங்க இனிமேல் பொதுநலம் இதெல்லாமே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு சார். ஆமாம் இந்த 3 பசங்களை வந்துட்டு நீங்கள் எப்படியாவது
பார்த்து ஏதாவது அரவணைங்க, இல்லை எங்கேயாவது சேர்த்து விட்ருங்க. ஆமாம், எல்லாருமே சின்ன வயசு பசங்க. பார்த்தா எல்லாமே வறுமை கோட்டில் இருக்கிற பசங்க. ரொம்ப இவனுங்க வந்து கொள்ளடிக்கிற கும்பல் மாதிரியும் தெரியல. அன்றாட பசிக்காக சுற்றுறானுங்க. அதனால வந்து இந்த காக்கா முட்டையில் இப்போ இந்த பீஸா காக்கா சுற்றுறாங்களே பசங்க, அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவனுங்க ஒரு 3 பேர் இந்த மாதிரி சுற்றுறானுங்க. இவனுக்கு கூட சின்ன சின்ன பசங்களாம் நிறைய இருக்கானுங்க. இந்த ஸ்கூலுக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாகுது. அம்மா கால் ஊனமாகறாங்க, அப்பா குடிச்சிட்டு இது பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் ஒரு குறைய சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இவனுங்களை இந்த டைமில் நம்ம எங்கேயாவது அமிச்சா அவங்களுக்கு பாவம் செலவுகள் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டீங்க ஐயா, இதை பார்த்து கூப்பிட்டு போங்க. இடையா அவங்ககிட்ட எழுதி வாங்கிடுங்க. சரி சார், நீங்கள் பார்த்து கூப்பிட்டு போங்க சார். ரொம்ப நன்றி சார். சரிங்க, நீங்கள் போகலாம் போகலாம். வணக்கம் வணக்கம். என்னடா ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போறியா? என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு ஸ்கூலுக்கு போறது? நாங்க இவங்க நல்லா சொன்னோமேடா, ஸ்கூல் போய் படிடான்னு போவோம். இந்த இப்பெல்லாம் நீயே நல்ல முடிவு எடுத்துருக்க. அப்பெல்லாம் எல்லாரும் போட்டு பாட்டில் சரக்கு பண்ணுவா, போதை இது டம்மு பண்ணுவா அப்படின்றாங்க. நான் பாட்டிலாம் பொறிக்கணும், ஃபர்ஸ்ட் திரும்பலாம் பொறிக்கணும் சார். இப்போ அப்பா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போதான் படிப்புன்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு அருமை. என்னடா ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போறியா? ஆமா சார். என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு ஸ்கூலுக்கு போறது? நாங்க இவங்க நல்லா சொன்னோமேடா, ஸ்கூல் போய் படிடான்னு போவோம். இந்த இப்பெல்லாம் நீயே நல்ல முடிவு எடுத்துருக்க. அப்பெல்லாம் எல்லாரும் போட்டு பாட்டில் சரக்கு பண்ணுவா, போதை இது டம்மு பண்ணுவா அப்படின்றாங்க. நான் பாட்டிலாம் பொறிக்கணும், ஃபர்ஸ்ட் திரும்பலாம் பொறிக்கணும் சார். இப்போ அப்பா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போதான் படிப்புன்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு அருமை புரிஞ்சிச்சு சார். இனிமேட்லேருந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல பையனாக வீட்டில் இருப்பேன் சார். ஃபஸ்ட்டெல்லாம் நல்ல பையனாக இல்லாமல் வீட்டில் அடிமையாக பேச்சை கேட்காம இருந்தேன் சார். என் அம்மாவை எதிர்த்து பேசுகிறேன் சார். அம்மா நீ போம்மா, கடையில் போக முடியாதுமா, நீங்கள் போகுமா அப்படின்னு சார். இப்போ தான் சார் எனக்கு அருமை புரியுது. இனிமேல் நல்லா படிப்பியா? வீட்டில் நல்லா படிப்பேன் சார். வெங்கடேஷ் சார் புண்ணியத்தில் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் சார். சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும்னா கேட்குறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். சரி, பார்த்து போயிட்டா. சார், பாய். தேங்க்யூ. ஐயா சந்தோஷம் தானா? இப்போதான்டா வந்துட்டு அவன் ஸ்கூல் போகிறான்னு சொல்லி போயிருக்கான். நீங்களே ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? ஆமாடா, படிப்பு தான்டா. புரியுதா? நீங்கள் என்ன மாதிரி ஆட்டம் போட்டீங்க இன்னைக்கு பார்த்தியா? நீங்களே படிக்கிறேன்னு சொல்றீங்க. 4 எழுத்து கற்றுக்கினா தான்டா நீங்கள் பெற்றவங்களுக்கு சோறு போட முடியும். இன்னைக்கு எவ்வளோ இதுவே சந்திச்சிங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவையா இதெல்லாம்? இனிமேல் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவீங்களா? அவனும் ஒழுங்காக போயிடறான்னு சொல்லிட்டான்டா. படிப்பு தான்டா இந்த காலத்தில் நம்மளுக்கு சோறு போடும். புரியுதா? சரி. அன்னைக்கு நான் உங்களை சொன்னேன்ல, அவன் கோவமா இருக்கு வந்துட்டு இப்போ சொல்ல தயக்கமா இருக்கு. சரி, நான் எதுவும் தப்பா நினைக்க மன்னிச்சிருங்க ஐயா. சரி, நான் இனிமேல் தப்பா நினைப்பேன். நீங்கள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது ஸ்கூலுக்கு எல்லாமே நான் வாங்கி தரேன். உன் பேர் சொல்கிற தம்பி? என் பேர் நவீன். உன் பேர்? என் பேர் ஆகாஷ். சரி, நல்லா படிங்க. சரி, கிளம்புங்க, ஸ்கூலுக்கு போங்க.